அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 10/8/2025 வீக்லி ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம போன வீக் சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே போன வீக்கோட லோக்கு கீழே மார்க்கெட் வந்தது அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். போன வீக்கோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 24,534. அப்போ இந்த 534க்கு கீழே வரவும் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு இந்த ரேஞ்சிலேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இந்த ஹை டு லோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் வீக்கில் வந்து 400 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு நிஃப்டியில் கிடச்சிருக்கு. இந்த வீக்குக்கு ஹை டு லோ பார்த்தீங்க அப்படின்னா 400 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் ஒன் டே ரேஞ்ச் அப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆவரேஜாக அவங்க மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நிஃப்டி வந்து ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுப்பாங்க. அப்போ ஒன் வீக்குக்கு வந்து 1000 பாயிண்ட் வந்து குறையாமல் நம்மளுக்கு ஒரு ட்ரேடிங் நடக்கும் வீக்லியில். அப்போது இந்த 1000 பாயிண்டில் நம்ம எவ்வளோ பாயிண்ட் நிஃப்டியில் பிடிச்சிருக்கோம், நம்ம ப்ளஸில் இருக்கிறோமா இல்லை மைனஸில் இருக்கிறோமா? ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இந்த 1000 பாயிண்டில் எவ்வளோ பாயிண்ட் வந்து நம்ம மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதேமாரி இந்த இந்த வீக்குக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா ஜூன் மந்தோட லோ இருக்குது 24,472. அதுக்கு கீழே பிரேக் பண்ணாங்க அப்படின்னா மே மந்தோட லோ தான் இருக்கிறதுக்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வீக் கம்மிங் மண்டே வந்து நம்மளுக்கு எக்காரணத்தை கொண்டும் இந்த லோவை வந்து லோக்கு கீழே பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா மண்டே இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த 24,472 போயிட்டு இங்கேருந்து கீழே வருவதற்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மே மந்தோட லோ வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். யாருக்கு? எந்த இண்டெக்ஸ்க்குன்னா நிஃப்டிக்கு. இந்த 23,941ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு கீழேயா இதுக்கு மேலேயான்னு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் இதை ஃபில்ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான பாயிண்ட் வந்து இதில் ஈஸியாக நம்ம இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் பிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் வீக் ஆகஸ்ட்டோட லாஸ்ட் வீக்கோட லோக்கு கீழே எக்காரணத்தை கொண்டும் ட்ரேட் ஆகக்கூடாது. ட்ரேட் ஆகுனதுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். புட் செல்லர் பயந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாரி நம்ம இந்த நிஃப்டியில் நம்ம பார்ப்போம். நிஃப்டியில் ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட். அப்போ ஒன் டேக்கு எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மண்டே வந்து 182 பாயிண்ட்டு, டியூஸ்டே 143, வெனஸ்டே 132, தர்ஸ்டே 290, ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு 248 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 995 பாயிண்ட் வந்து ஒன் வீக்குக்கு மூவ்மெண்ட் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அப்போ ஒன் வீக்கோட ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. அப்போ ஒன் வீக்கில் 1000 பாயிண்ட் நம்மளுக்கு ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ளஸில் இருக்கிறோமா மைனஸில் இருக்கோமா, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 1000 பாயிண்டில் நம்ம இந்த வீக்கில் ப்ளஸில் இருக்கிறோமா மைனஸில் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தாவே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியோட தன்மை வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ அந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ள மூவ்மெண்ட்டை நம்மளுக்கு ஒரு 40 டு 50 பாயிண்ட் நம்மளுக்கு இந்த வீக்கில் ப்ளஸில் பாசிட்டிவாக இருக்கிறோம் அப்படின்னாவே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப குட்டாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். ஓகேங்களா? அது இல்லாமல் மைனஸில் இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கேற்றாப்புல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணணும். ஓகேங்களா? ப்ளஸில் வர மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அது வந்து இப்போ 10 ட்ரேடுக்கு 2 ட்ரேடு ஃபெயிலியர் ஆகி 8 ட்ரேடு சக்ஸஸ் ஆகணும்னா அது நல்ல ஒரு குட்டு. அதேமாதிரி 50% 5 ட்ரேடு சக்ஸஸ் ஆகுது, 5 ட்ரேடு வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுதுனாலுமே அதுவும் ஓகே தான். ஆனால் 10 ட்ரேடில் 2 ட்ரேடு சக்ஸஸ் ஆகுது, 8 ட்ரேடு வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வேறு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டப் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் இந்த மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். நம்மளுடைய அமௌண்ட்டையும் பாதுகாக்க முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டுகிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டுகிட்ட இருந்து கொடுக்கறதுக்கு வரல, மார்க்கெட்டில் இருந்து எடுக்க தான் தேவையான நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும் ஒழிஞ்சு மார்க்கெட்டு நம்மள்ட்ட இருந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? நம்ம எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் நம்மளால் ஈஸியாக சம்பாதிக்க முடியும் இந்த மார்க்கெட்லேயும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி.
பேங்க் நிஃப்டி நம்ம போன வீக்கே சொல்லியிருந்தோம். இந்த ஜூலை மாதத்தோட லோக்கு கீழே 55,546க்கு கீழே வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து ஜூன் மாதத்தோட லோ, ஓகேங்களா? 55,149 வந்து இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம போன வீக்கோட வீக்லி ரிப்போர்ட்டில் நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்மளுக்கு அதையும் தாண்டி நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணொட்டி 600 பாயிண்ட்டுங்கிறது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பில்டப் பண்ணிங்கன்னா இந்த 600 பாயிண்டில் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் பிடிச்சாங்க, ஒரு 50 பாயிண்ட் டு 100 பாயிண்ட் பிடிச்சாவே நம்மளுக்கு இதில் பெரிய பாயிண்ட் தான், ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி இப்போ லாஸ்ட் வீக் ஆகஸ்ட்டோட லாஸ்ட் வீக் வந்து போன வீக்கோட லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 54,904. இதுக்கு கீழே இவங்க பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா 54,407 தான் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இந்த சப்போர்ட்டு இதை பிரேக் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பில்டப் பண்ணிங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் கிடைக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுறப்ப ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் எடுத்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இங்கே கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதையும் பிரேக் பண்ணுறாங்க, இல்லை நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா மே மாதத்தோட லோ இந்த ரேஞ்சுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் செல்லிங் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நெக்ஸ்ட் வீக்குக்கு இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு இப்போ ஒன் வீக் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 847 பாயிண்ட் வந்து ஒன் வீக் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன் வீக் ரேஞ்ச் வந்து 847 பாயிண்ட் வந்து கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட். அப்போ ஒன் வீக் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 2500 பாயிண்ட், ஓகேவா? ஆனால் ரேஞ்ச் எவ்வளோ ஒன் வீக்கில் மூவ் பண்ணியிருக்காங்க, ஹை டு லோ பார்த்தீங்கன்னா 847 பாயிண்ட் தான் மூவ் ஆகிருக்கு. ஆனால் ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட், ஒன் வீக்குக்கு 2500 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக மூவ் பண்ணணும். அப்போ இந்த 2500 பாயிண்டில் நம்ம எவ்வளோ பாயிண்ட் கேட்ச் பண்ணியிருக்கோம், அதில் நம்ம எத்தனை பாயிண்டில் ப்ராஃபிட்டில் இருக்கோம், லாஸில் இருக்கோம், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும், ஓகேங்களா? அப்போ இந்த வீக்குக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன் வீக் ரேஞ்ச் வந்து 2500 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஒரு 19 பாயிண்ட் தான் பேலன்ஸாக இருக்குது. இப்போ அதோட மூவ்மெண்ட் பார்ப்போம். இப்போ மண்டே வந்து 315, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே வந்து 4446, 332, 641, 747. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்சில். அப்போ இவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு 2500 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் இதில் எவ்வளோ பாயிண்ட் வந்து நம்ம கேட்ச் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களால் பிடிக்க முடியும். அப்போ 2500 பாயிண்டில் நம்ம ஒரு 200 டு 300 பாயிண்ட் நம்மளை பிடிச்சாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது டோட்டல் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2481 பாயிண்ட் வந்து டோட்டலாக மூவ்மெண்ட் நடந்திருக்கு பேங்க் நிஃப்டியில், ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். இந்த டேட்டாலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில்டப் பண்ண முடியும் இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் போன வீக்கோட லோக்கு கீழே மார்க்கெட் வரக்கூடாது அப்படின்ட்டு. 80,508க்கு கீழே மார்க்கெட் வந்தது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு மே மாதத்தோட லோக்கு நியரஸ்ட்டாக அதை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ எவ்வளோ பாயிண்ட் அந்த போன வீக்கோட லோ பிரேக் பண்ணிவிட்டு 80,524 இப்போ லோ பார்த்தீங்கன்னா 79,765 பாயிண்ட். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 300 பாயிண்ட் வந்து 800 பாயிண்ட் ஹை டு லோ. இந்த லோவை பிரேக் பண்ணொட்டி இவங்க அடுத்த லோக்கு வர்றதுக்கு 800 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 800 பாயிண்டில் நம்ம எவ்வளோ பாயிண்ட் இந்த சென்செக்ஸில் பிடிச்சோம், நம்ம எவ்வளோ பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கிறோம், லாஸில் இருக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போனா நெக்ஸ்ட் வீக்
இப்போ கம்மிங் மண்டே வந்து எக்காரணத்தை கொண்டும் 79,765 பிரேக் பண்ணக்கூடாது. இந்த போன வீக்கோட லோவை இவங்க பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து 78,968 வச்சும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் டிசைட் பண்ணும், மார்க்கெட் மேலே போகுமா கீழே வரணுமா அப்படின்ட்டு. இந்த சென்செக்ஸுக்கு வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து இந்த மே மாதத்தோட லோ வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ 79,857 78,968 கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 900 பாயிண்ட் வந்து கேப், இங்கே மேலேருந்து ஹை டு லோ வந்து ஒரு 900 பாயிண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை செக் பண்ணி பாருங்கள். இது பிரேக் அவுட்டில் உங்கள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த லோவை பிரேக் பண்ணோட்டி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுக்கு மெயின் சப்போர்ட் வந்து 78,968ங்கிறது சென்செக்ஸுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கில் ஹை டு லோ மூவ்மெண்ட் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா சென்செக்ஸில் 1318 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு சென்செக்ஸில் ஹை டு லோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட், ஓகேங்களா? 500 பாயிண்டில் 1 வீக்குக்கு வந்து 2500 பாயிண்ட் ஆவரேஜாக ஃபுல்ஃபில் பண்ணணும். ஆனால் இவங்க நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து 1 வீக் ரேஞ்ச் வந்து 1318 தான் கொடுத்துருக்காங்க. இவங்க 1 வீக்குக்கு 500 பாயிண்ட் கூட கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 1 வீக்குக்கு 500 பாயிண்ட் ஹை டு லோ கொடுக்கட்டும். ஆனால் மூவ்மெண்ட் ஒன் டே மூவ்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். அப்போ 500 பாயிண்ட் 2500 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக 1 வீக்குக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும். ஆனால் இவங்க 1 வீக்கு எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணணும்னா 500 பாயிண்ட் ஃபுல்ஃபில் பண்ணாவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் ஒன் டே ரேஞ்சில் நம்மளுக்கு 500 பாயிண்ட்டு 1 வீக்குக்கு 2500 பாயிண்ட் ஆவரேஜாக ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அதில் நம்ம எத்தனை பாயிண்டில் ப்ளஸில் இருக்கோம் மைனஸில் இருக்கிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாச்சும் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரேஞ்சுக்கு சொல்கிறப்ப. இதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். 1 வீக் இப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே வந்து நம்மளுக்கு ஒரு 800 to 700 பாயிண்ட் தான் இருக்கும் 1 வீக்குக்கு. ஆனால் ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்ததில் நம்மளுக்கு ஹை டு லோ தான் நம்ம எடுக்கிறோம். இந்த சின்ன சின்ன மூவ்மெண்ட்டெல்லாம் நம்ம எடுக்கிறது கிடையாது. இந்த ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்சில் 500 பாயிண்ட். அப்போ 1 வீக்கு 5 டேஸு. அப்போ 2500 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும் இந்த வீக்குக்கு. அப்போ இந்த 2500 பாயிண்டில் நம்ம எத்தனை பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்கிறோம் மைனஸில் இருக்கிறோம். அட்லீஸ்ட் ப்ராஃபிட்லயாச்சும் இருக்கணும். நம்ம லாஸில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை அப்படின்ட்டு அது அர்த்தம். அதுக்கான அடுத்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டப் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இந்த லாஸ்ட் வீக்கோட லோக்கு கீழே வர்றப்ப நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்டாப் லாஸ் எது அதோட ஹையை தான் நம்ம போடுறதா இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கு தான் அது நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல கரெக்டான ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, டார்கெட் போடுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்த சப்போர்ட் வந்து 78,968 இந்த வீக்குக்கு இருக்கிறதுக்கான கம்மிங் வீக்குக்கு 78,968ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட இவங்களோட ஒன் டே மூவ்மெண்ட் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ 2500 பாயிண்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி 636 பாயிண்ட் வந்து அவங்க இன்னும் எக்ஸஸாக போனஸ் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எதில்? சென்செக்ஸில். அப்போ ஒன் டே ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வந்து 593யும், டியூஸ்டே வந்து 456ம், வெனஸ்டே வந்து 386ம், தர்ஸ்டே வந்து 926ம், ஃப்ரைடே வந்து 775 இவ்வளோ மூவ்மெண்ட் வந்து ஒன் டே ரேஞ்சில் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. யார்? சென்செக்ஸு. அப்போ இந்த மூவ்மெண்ட்டில் உங்களால் ஒரு 20 to 30 பாயிண்ட் பிடிக்க முடிஞ்சதா? அதில் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா இல்லை ஓவர் ட்ரேட் பண்ணியிருக்கீங்களா? ஓவர் ட்ரேடு பண்ணாமல் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதிலலாம் கிடைக்கும். நீங்கள் ஆனால் வாட்ச் பண்ணணும். இந்த 3 இண்டெக்ஸுமே நீங்கள் வாட்ச் பண்ணினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களாலையும் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டு வீக் எண்ட்லேயும் சரி மந்த் எண்ட்லேயும் உங்களால் இருக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி நம்ம இடத்துக்கு வந்த உடனேயும்
ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். மற்ற இடத்துலலாம் நம்ம போகவே கூடாது இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவு. நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணிட்டீங்க, இதுதான் சப்போர்ட்டு, இதுதான் ரெசிஸ்டன்ஸ்னால் அந்த சப்போர்ட்டு குறைச்சும் மார்க்கெட் சப்போர்ட்லேயோ ரெசிஸ்டன்ஸ்க்கோ வரும்போது தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இவங்க எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்குக்கு 3136 பாயிண்ட் வந்து சென்செக்ஸில் இந்த வீக்குக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எத்தனை பாயிண்ட் இதில் ப்ளஸில் இருக்கிறோம், மைனஸில் இருக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். அட்லீஸ்ட் மைனஸில் ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும் இல்லாட்டினா கூட நம்ம ஜீரோவில் இருந்தால் கூட இப்போ காஸ்ட் டு காஸ்ட்டில் இருந்தால் கூட நம்மளுக்கு ஓகே. ஆனால் மைனஸில் இந்த இவ்வளோ பாயிண்ட்லேயும் நம்ம மைனஸில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக இருக்காது, கரெக்டாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லை எமோஷன் ஆகுறீங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எமோஷன் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கான கண்ட்ரோல் மெஷர் வந்து நீங்கள் தான் எடுக்கணும். இல்லை அப்படின்னா எல்லா ட்ரேடுமே எமோஷன் ஆகுறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பில்டப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீக்லி நம்ம போடுறோம், இப்படி தான் ரேஞ்ச் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஈஸி தான் ரேஞ்செலாம் இதில் பெருசாக பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு இந்த ரிசர்ச்சில் போனீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் வரும். இந்த டேட் அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட் வந்துடும் உங்களுக்கு ஹை டு லோலாம். அதில் நீங்கள் டெய்லியும் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணணும் நீங்கள். ஒவ்வொரு நாளும் ஹை டு லோ எடுத்து நீங்கள் பில்டப் பண்ண ஹை டு லோவை நீங்கள் வாட்ச் பண்ணி மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி நீங்கள் போட்டு அந்த 1 டே ரேஞ்ச் எவ்வளோ நடந்திருக்கு, 1 வீக் ரேஞ்ச் எவ்வளோ நடந்திருக்குது இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ வெனஸ்டே வச்சுமே இவங்க எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிஃப்டி இதுலேயும் நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டே வந்து 747 பாயிண்ட் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டி 1734, சென்செக்ஸு 2361. அப்போ மோஸ்ட்லி நம்மளுக்கு சென்செக்ஸ் தான் முடிச்சிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து 1 வீக்குக்கு ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட இன்னும் 150 பாயிண்ட் தான் இருக்குது. ஆனால் நிஃப்டிக்கிட்டையும் பேங்க் நிஃப்டிகிட்டையும் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நிஃப்டிக்கிட்டையும் ஒரு 250 பாயிண்ட் இருக்குது, பேங்க் நிஃப்டிகிட்டையும் ஒரு 800 பாயிண்ட் இருக்குது. அப்போனா நல்ல ஒரு இம்பேக்ட்டு இந்த 2 இண்டெக்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் டேட்டா எடுங்க, டேட்டா எடுத்து செக் பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம வீடியோவை நீங்கள் இந்த நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே சிம்பிள் தான். இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இது வீக்லி கேண்டிலு, மந்த்லி கேண்டில்லாம் இந்த மாதிரி வேல்யூ எடுத்து நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கேண்டில்ஸ்டிக் எடுக்கிறதோட இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்டில் மந்தோட ஹை லோ எடுத்து கால்குலேட் பண்ணி நீங்கள் அதில் வரைஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நன்றி.